பிரான்சின் துறைமுக நகரமான பாது-கலே பகுதியில் BMW கார் ஒன்றில் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபருக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 18 இரவு 11:55 மணியளவில் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பிரித்தானிய பதிவு எண் கொண்ட BMW கார் ஒன்றின் பின்பக்கத்திலேயே 17 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். காரை செலுத்தி வந்த 22 வயதுடைய பிரித்தானிய இளைஞர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவருடன் காரில் இருந்து அவரது 26 வயதுடைய கர்ப்பிணி துணையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். காரில் மறைந்திருந்த இலங்கை இளைஞர் பாரிஸ்-கலே நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் வைத்து காரில் ஏற்றப்பட்டார். பிரித்தானியா செல்வதற்காக சாரதியிடம் 200 யூரோக்கள் வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் பிரித்தானிய இளைஞன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ருமேனிய ஆட்கடத்தல் கும்பல் ஒன்றின் மூலமாகவே இந்த சாரதி தமக்கு அறிமுகமானதாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் புளோக்கன்-சூர்-மேர் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. எனது குடும்பத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாலேயே இந்த செயலில் ஈடுபட்டேன். எனது காதலிக்கு இந்த திட்டம் பற்றி எதுவும் தெரியாது என குற்றம் சாட்டப்பட்ட பிரித்தானிய இளைஞன் தகவல்களை வெளியிட்டுள்ளார். வழக்கு விசாரித்த நீதிபதி மனித கடத்தலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக பிரித்தானிய இளைஞனுக்கு 12 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இச்சம்பவத்தில் தொடர்பில்லாத அவரது கர்ப்பிணி துணையை நீதிமன்றம் விடுவித்தது.